கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாம் இருக்கிற வண்ணமாக கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே கனத்துக்கு உரியவர், அவர் ஒருவரே பாத்திரர். அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு எனும் நாமம். எல்லாரும் சொல்லுமா, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு எனும் நாமம். இன்னும் ஒரு விஷயம் சத்தமா சொல்லலாமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு எனும் நாமம். வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. Hallelujah. Thank you Jesus. Glory. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே. கரங்களை உயர்த்தி, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி, எல்லாரும் சொல்லுவோமா? உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, glory, glory. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமைக்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, ஹல்லேலூயா, ஆமென். எங்களை அதிகமாய் அன்பு கூறுகிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான கிருபையின் நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும்,
அடியேன் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என்னை மறைத்து நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டுமா இந்த 2 நாட்களும் உங்களோடு ஊழியம் செய்யும்படி என்னை அன்போடு கூட அழைத்த அருமையான சபையின் பாஸ்டருக்காக, அவர்கள் குடும்பத்தினருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மேடையில் இருக்கிற கீழே இருக்கிற எல்லா ஊழியர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுருவின் முதலாம் நிருபம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே நேற்று தினத்திலே நம்ம தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்தும் அந்த அடையாளங்களை குறித்தும் அவருடைய இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்தின் அடையாளத்தை குறித்தும் இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலே சொன்னார். அதிலே ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தும் பொழுது, நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனின் நாட்களிலே நடக்கும். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்தும் அவர்கள் இருப்பார்கள். ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போகும் வரைக்கும் அவர்கள் உணராதிருப்பார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அநேக அடையாளங்களில் ஒரு அடையாளமாக நோவாவின் நாட்களை குறித்து சொல்லுகிறார். நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் பொழுது நீதியை பிரசங்கித்தான். நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் பொழுது ஜனங்கள் பேழையை குறித்து விசாரிக்க வேண்டும். ஜனங்கள் விசாரித்திருக்கிறார்கள், ஜனங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறார். அந்த நோவாவின் பேழைக்குள்ளாக ஒருவேளை அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. அவர்களோ அங்கே வரவில்லை. அவர்கள் வாழ்க்கையெல்லாம் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அசதியோடு கூட வாழ்ந்தார்கள். நோவாவின் பேழைக்குள்ளாக போய் எட்டி பார்த்திருக்கலாம். நோவாவின் பேழை எப்படி இருந்திருக்கிறது என்று ஒருவேளை அவர்கள் காட்சி பொருளை போல பார்த்திருக்கலாம். நோவாவின் பேழைக்கு அவர்கள் உதவி செய்திருக்கலாம். ஆனால் உள்ளே பிரவேசிக்க தவறிவிட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நோவாவின் பேழை இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் திருச்சபையாகிய அந்த அற்புதமான பேழையை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ரட்சிப்பின் பேழை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து என்னும் அந்த ரட்சகர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே யார் யார் ஆயத்தத்தோடு இருக்கிறார்களோ அவர்களைத்தான் அந்த பேழைக்குள்ளாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஐயா, நான் சபைக்கு இவ்வளவு கொடுத்தனே, நான் எல்லா கூட்டங்களுக்கும் வந்தேனே, 4 நாளும் கூட்டத்துக்கு வந்தேன், என்னெல்லாம் செய்த தெரியுமான்னு சொல்லி ஒருவேளை இந்த ஊழியங்களுக்காக சபைக்காக என்னென்னவோ நம்ம செய்யலாம். தேவன் அதை பார்த்து அதை ஆண்டவர் ஒரு பொருட்டாக எண்ணி, பரவாயில்ல நீ எவ்வளவு எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, பேழைக்குள்ள வா, அவருடைய வருகையில நீயும் எடுத்துக்கொள்ளப்பட்டுலாம். ஏன்னா நீ காணிக்க கொடுத்தல்ல, நீ என்னெல்லாம் பொருள் கொடுத்த, எவ்வளவு சபைக்கு உதவி செஞ்ச, இதையெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ளவர். அவருக்கு தேவை ரட்சிப்பு. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபையிலே அனுதினமும் சேர்த்து கொண்டார் என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். ரட்சிப்பின் பேழை ரட்சிக்கப்பட்டவர்களுக்காகத்தான் அந்த பேழை அங்கே ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த பேழைக்குள்ளாக வராதவர்களுடைய முடிவு ஏன் வரலன்னு நேற்று தினத்துல தியானிச்சோம். ஏன் அவர்களால வர முடியாம போச்சு?
அவர்கள் தீட்டை உணராதவர்கள், அவர்கள் தீமையை துணிகரமாய் செய்தவர்கள், அவர்கள் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க தவறினார்கள். பேழை டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும், எடுத்து கொள்ளப்படுற வரைக்கும் தீர்மானிக்கல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் மழை தண்ணி வரட்டும், இன்னும் கொஞ்சம் உயரட்டும், அதுக்கப்புறமா உள்ள போகலாம்னு சொல்லி காத்திருந்து சாக்கு போக்கு சொல்லி கொண்டு பேழையை தவற விட்டார்கள். பேழையின் கதவு அடைக்கப்பட போகிறது, கிருபையின் வாசல் அடைக்கப்பட போகிறது. அன்பு சகோதரி, எனக்கு அருமையான சகோதரனே, நீங்கள் யாராய் இருந்தாலும் கிருபையின் வாசல் திறந்திருக்கும் பொழுது அதை காப்பாற்றி கொண்டு உள்ளே வந்தால் நாம் பாக்கியவதிகள், நாம் பாக்கியவான்கள். கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டதற்கு பின்பாக கதவை தட்டினால், தேவன் அடைத்தால் எந்த மனிதனும் அதை திறக்க முடியாது, எந்த ரெக்கமெண்டேஷனும் செல்லாது. கொஞ்சம் பேழைக்குள்ள விட்டுருங்களே, கொஞ்சம் பேழைக்குள்ள நான் வந்துடுறேன், எனக்காக பேழையை திறந்து விட சொல்லுங்க, யாரும் அங்கே நமக்காக பரிந்து பேச முடியாது. இந்த நாட்களிலே ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார், இலவசமாய் கொடுக்கிறார். இந்த பேழை எடுத்து கொள்ளப்படும் வரைக்கும் தான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். பேழையின் கதவு அடைக்கப்பட்டதற்கு பின்பாக ரட்சிக்கப்பட முடியாது. ஒன்று, இந்த ரகசிய வருகையை தவற விட்டு விட்டார். வேதம் சொல்லுகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி மகா கொடூரமானது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்கள்ல ஒன்று இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும், இல்லை என்றால் அந்தி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாட்கள் பயங்கரமானது. அந்த நாட்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவன் கொடுக்கிற இலவசமான இந்த ரட்சிப்பை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள தவறிவிட வேண்டாம். தேவன் இலவசமான ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களில் இந்த கிராமத்திற்கும் இந்த சபைக்கும் இங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் அந்த இலவச ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் அந்த பேழையை தவறவிட்டவர்கள் அவர்கள் மாண்டு போனார்கள். ஜனங்கள் ஜலப்பிரளயத்திலே வாரி கொள்ளப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்களுடைய அனுபவங்கள், அவர்களுடைய நிலைமை பரிதாபமாக மாறி போனது. எங்கு செல்வார்கள்? வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் மரித்ததற்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆவியிலே பாதாளத்தில் இருக்கும் அந்த ஆவிகளுக்கு பிரசங்கம் செய்ய போனார் என்று வாசிக்கிறோம். அந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, அது ஒரு மனசாட்சியின் காலம். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் இல்லாத காலங்கள்ல மனசாட்சியின்படி அவர்களுக்கு நியாயம் தீர்க்கப்படும். நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள், கர்த்தருடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் நியாயம் தீர்க்கப்படுவோம். ஜாக்கிரதை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் மரிக்க வேண்டும். யாராவது நான் மரணத்தை பார்க்காம உயிரோட வாழுவேன், நான் மறிக்காம இந்த உலகத்துல வாழுவேன் சொல்ல முடியுமா? எந்த கேரண்டியும் கிடையாது. யாருக்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. வாழ்க்கையில ஒரு தரம் மரணம் வந்துதான் ஆக வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த இரவு மரணம் உன்னை சந்தித்தால் உன்னுடைய வாழ்வை, உன்னுடைய நித்திய வாழ்வை எங்கு கழிப்பாய்? உன் மரணத்திற்கு பின்பாக வாழ்வு ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா, அம்மா, உங்களுக்கு தெரியுமா மரணத்திற்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது? நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க, வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துருவோம் ஐயா, வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு செத்துருவோம். சரியா? நீங்க வாழ போகிற காலங்கள் 60, 70, 80, 90 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மரித்ததற்கு பின்பு உங்களுடைய நித்திய வாழ்வை குறித்து உங்களுடைய நம்பிக்கை என்ன? உங்கள் நித்திய வாழ்வை குறித்து உங்களுடைய அறிவு என்ன? உங்கள் நித்திய வாழ்வை குறித்து நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய நிச்சயம் என்ன? வேத புத்தகமாகிய இந்த பரிசுத்த வேதம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் ஒரு தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு அவனுடைய நித்திய வாழ்வு, அவனுடைய மரணம், மரணத்திற்கு பின்பு அவன் எங்கு செல்ல வேண்டும் என்ற அத்துணை காரியங்களையும் பரிசுத்த வேத புத்தகத்தில் அவர் சொல்லி இருக்கிறார். இந்த பரிசுத்த வேத புத்தகம் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நீ மரணத்திற்கு பின்பாக ஒன்று பாதாளத்திற்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் இளைப்பாறும் ஒரு ஸ்தலத்திற்கு செல்ல வேண்டும். நியாய தீர்ப்பு என்ற ஒரு நாள் வரும்.
அந்த நியாய தீர்ப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறை நமக்கு இரட்சகராய் வந்தவர். இரண்டாவது முறை அவர் நியாயாதிபதியாக நியாயாசனத்திலே உட்கார்ந்து இருக்க போகிறார். நியாயாசனத்திலே அமர்ந்து அவர் நியாயம் தீர்க்க போகிறார். எப்படி நியாயம் தீர்க்க போகிறார்? ஏன் அவர் நியாயம் தீர்க்க போகிறார்? அவர் எதற்காக நியாயம் தீர்க்க வேண்டும்? வேதத்திலே வாசிக்கிறோம், உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீ என்ன செய்தாய்? ஆண்டவர் உனக்கு பல தருணங்களை தந்தாரே. உன்னுடைய ஊர்ல ஒரு சபையை கொடுத்து ஆண்டவர் அங்கே அநேக சத்தியத்தை சொல்லி கொடுத்தாரே. ஊழியங்கள் வருஷ வருஷம் கூட்டங்கள் நடந்ததே. நீ ரட்சிக்கப்படாம துணிகரமாய் நீ வாழ்ந்தாயே. தீர்மானம் எடுக்க தவறினாயே. தீற்றை விளக்காமல் நீ வாழ்ந்தாயே. மனம் போல நீ வாழ்ந்தாயே. எங்கு நீ செல்ல போகிறாய் என்று ஆண்டவர் அன்றைக்கு கேள்வி கேட்பார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை. ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? தேவன் அந்த நியாயாசனத்திலிருந்து அவர் நம்மை வரவேற்பார். ஆண்டவர் நம்மை வரவேற்க போகிறார். அன்றைக்கு நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்ல போகிறார். அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் ஒரு மனிதன் மரணத்திற்கு பின்பாக ஒன்று பாதாளத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது பரதீசுக்கு செல்ல வேண்டும். ஏதோ ஒரு இடத்திலே சென்று வாழ்ந்தாக வேண்டும். பாதாளம் என்பது அது பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகத்தின் ஒரு பகுதி. ஆனால் பரதீசு என்பது தேவன் தம்முடைய ஜனத்திற்காக யார் யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்தின் ஒரு பகுதி. அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் நம்மை சேர்ப்பதற்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் தேவனுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள், சத்தியத்தின்படி வாழ்ந்தவர்கள் அந்த நித்திய ராஜ்யத்தை அடைவார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாதாளம் பயங்கரமான மோசமான ஒன்று. பரதேசி ஒரு மகிமையான ஒன்று. தேவன் இன்றைக்கு அந்த பரதேசிக்கு உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நித்தியமான அந்த அற்புதமான ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை கொண்டு செல்வதற்கு முன்பாக திருச்சபையாகி அந்த பேழைக்குள்ளாய் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். கிருபையின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்பாக என் அன்பு சகோதரி, என் கருமையான சகோதரனே, வாலிப தம்பி, வாலிப தங்காய், உன் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழலாம். புசிப்பேன், குடிப்பேன், பூரித்திருப்பேன் சொல்லி உன் வாழ்க்கையில உன்னுடைய பணத்தை வச்சோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையின் உன் பேரை வச்சோ பதவியை வச்சோ நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இரவு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அந்த பாதாளத்துக்கு நீ போயிடாத. பாதாளத்துக்கு போயிடாதீங்க சகோதரனே, அருமையான தேவனுடைய பிள்ளையே. அங்க போனா திரும்பி வர முடியாது. அங்க போனா திரும்பி வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு மரித்து பாதாளத்தில் இறங்கினார். அவர் ஏன் பாதாளத்தில் இறங்க வேண்டும்? அவர் பாதாளத்திற்கு செல்ல காரணம், அன்றைக்கு நியாய தீர்ப்பு அந்த பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள் இல்லாத காலங்களிலே மனசாட்சியின்படி அவர்கள் அங்கே மரித்து போனார்கள். மனசாட்சியின்படி வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல, அவர்களுக்கு போய் சொல்வதற்காக ஆண்டவர் அங்கே சென்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளிலே, இந்த அருமையான இந்த இரவு நேரத்துல பாதாளத்தின் அந்த கொடுமை எப்படிப்பட்டது? ஏன் பாதாளத்துக்கு செல்லக்கூடாது? யார் பாதாளத்துக்கு தப்பிப்பார்கள்? யார் பாதாளத்துக்குள் செல்வார்கள்? இதைதான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்குள் சென்றார் பிரசங்கிப்பதற்காக. ஆனால் பாதாளம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தை ஜெயித்தவரை நீங்களும் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பாதாளத்தை ஜெயித்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அந்த 40 வருடங்கள் கானானுக்குள் வருகிற வழியிலே அவர்களுடைய அனுபவங்களை பாருங்க. முறுமுறுத்து தேவனை கோபமூட்டி கடைசியில இளைப்பாறுதலை அவர்கள் அடையாமல் போனார்கள். எபிரேயர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்கள், 4ஆம் அதிகாரம் 1ஆம் 3ஆம் வசனங்கள், 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்,
4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறது, அவர்கள் இளைப்பாறுதலை தவறவிட்டார்கள், என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவர் அங்கே தெளிவாய் திட்டமாய் சொல்லிவிட்டார். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? ஏன் அந்த இளைப்பாறுதலை தவறவிட்டார்கள்? இளைப்பாறுகிற ஸ்தலத்தை தான் நாம் பரதீசி என்று சொல்லுகிறோம். கடைசி நிமிஷத்துல கள்ளன், இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்ட கள்ளன் ஆண்டவரை பார்க்கிறான். ஆரம்ப நேரத்துல அவர்களும் 2 பேரும் சேர்ந்து, 2 கள்ளர்களும் சேர்ந்து இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேரும் பரியாசம் பண்றாங்க, 2 பேரும் இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்றாங்க. ஆனா முதல் வார்த்தையில, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று இயேசு சொன்ன பொழுது அந்த கள்ளன் மனம் திரும்பி இருக்கணும். அந்த கள்ளன் மனம் திரும்பி அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல வரும் பொழுது அடியான நினைத்தரலும். இயேசு என்ன திரும்ப பதில் கொடுத்தார்? நீ இன்றைக்கு நீ ஆண்டவராய் பார்த்ததினால், இன்றைக்கு நீ என்னை ஏற்றுக்கொண்டபடியினால், இன்றைக்கு நீ என்னை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டபடியினால், உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் பாவம் ஆண்டு இருக்கலாம், இதுவரைக்கும் சாபம் ஆண்டு இருக்கலாம், இதுவரைக்கும் பிசாசு ஆண்டு இருக்கலாம். ஆனால் இன்று என்னை நீ ஆண்டவர் என்று அழைத்தபடியினால, நான் உன்னை ஆளுகிறபடியினால, இன்றைக்கு நீ மரித்தவுடனே என்னுடனே கூட பரதேசியில இருக்க போகிறாய், என்னுடனே நீ பரதேசிக்கு வர போகிறாய். ஆண்டவர் அந்த மனிதனுக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரிக்கும் பொழுது நிச்சயத்தோடு மரிக்கணும். நான் பாதாளத்துக்கு போக மாட்டேன், பரதீசிக்கு போறேன் என்ற நிச்சயத்தோடு நாம் கண்களை மூடுவதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை ஒருவேளை இந்த நாளிலே பெறாதவர்கள், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இரவு நேரத்துல, இந்த 4ஆம் நாள் கூட்டத்துல அந்த கிருபையை இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா. சபைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். தேவன் சபைக்கு கொடுத்த பாக்கியம் அதுதான். சபையை பார்த்து சொல்றாரு, சபையே பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் பேழையை ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ள நுழைந்தவர்களை பாதாளம் மேற்கொள்ளாது. ஆமென். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல நிறைய உபதேசத்துல பிரதானமான ஒரு உபதேசம், சபைக்கு போக வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், சபைக்கு போக வேண்டாம், நம்மளே ஆலயம் வீட்டில் ஆராதிக்கலாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம். வாரம் ஒரு நாள் சர்ச்சுக்கு போறது கூட இன்னைக்கு கெடுத்து கொண்டிருக்கிற நிறைய உபதேசங்கள் உண்டு. ஜாக்கிரதை. அப்படிப்பட்ட உபதேசம் பொய்யான கள்ள உபதேசம், பிசாசின் உபதேசம். என்னத்துக்காக அப்படி பேசுனாங்க தெரியுமா? அந்த உபதேசத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் நோக்கம், சபைக்குள்ள போயிட்டா பாதாளம் மேற்கொள்ளாதே, சபைக்கு வெளியே இருந்தா பாதாளத்துக்கு போயிருவோம், பாதாளத்துக்கு ஆட்களை சேர்க்கிற ஒரு கூட்டம் சபைக்கு போகாதன்னு சொல்லும். கவனம். நீங்களும் நானும் சபைக்குள்ளே, அந்த பெரிய பேழைக்குள்ள கர்த்தர் நம்மளை சேர்த்து கொண்டிருக்கிறார். அந்த சபையிலே ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டிருக்க காரணம், ஒரு நாள் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவரோடு கூட பறக்க போகிறோம், அவரோடு கூட நித்திய வாழ்வுக்காக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளம் இந்த சபையை மேற்கொள்ளாது என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளத்தின் சில கொடுமைகளை நான் சில வசனத்தின் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோடு வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 30வது வசனம். புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். தேவன் கொடுத்த பொறுப்பை தவற விட்டவனை அந்த எஜமான் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த தாளந்தை நீ புதைத்து வைத்து விட்டாயே, இவன் அப்பிரயோஜனமான, இவன் பிரயோஜனம் இல்லாத ஊழியக்காரன், என்ன செய்வது? இவனை புறம்பே இருக்கிற அந்த இடத்திற்கு தள்ளி போடுங்கள். அங்கே இருள் இருக்கிறது, அங்கே அழுகை இருக்கிறது, அங்கே பற்கடிப்பு இருக்கிறது. யோசித்து பாருங்க, ஒரு இருளான ரூம்ல அழுகையும் பற்கடிப்பும் இருந்தா அந்த இடம் எவ்வளவு கொடுமையான ஒரு இடம். பாதாளத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே இருளும் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று சொல்லுகிறார். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா
14ஆம் அதிகாரம் 11வது வசனம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்திலே தள்ளுண்டு போயிற்று. அந்த பாதாளத்துல புழுக்களே உன் படுக்கையும் பூச்சிக்களே உன் போர்வையுமா இருக்கும். அவர் சொல்றாரு, அந்த பாதாளத்துல புழுக்கள் உன் படுக்கை, உன்னுடைய போர்வை, பூச்சிக்கள் உன்னுடைய போர்வையா இருக்குமா. பாருங்களேன், ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி நம்ம படுத்திருக்கிற பெட்ல ஏறிட்டா எவ்வளவு அருவருப்பா இருக்கு. நமக்கு மேல ஒரு கரப்பாம்பூச்சி ஏறிட்டா எவ்வளவு அருவருப்பா இருக்கு. அவர் சொல்றாரு, பாதாளத்துல புழுக்கள் உன் படுக்கையா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, அவருக்கு தெரியும் புழுக்கள் அங்கே அங்கே படுக்கையா இருக்கிறது, பூச்சிக்கள் போர்வையா இருக்கிறது. சிலர் நினைப்பாங்க, கடவுள் மிரட்டுறார் பிரதர், பயமுறுத்துறார் பிரதர். கடவுள் பயமுறுத்துகிறதற்கு அவர் அவர் அவசியம் இல்லை. ஏன் அவன் பயமுறுத்தணும்? அவர் சத்தியம் உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் பொய் உரையாத தேவன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் பொய் உரையாத தேவன், பொய் சொல்ல மாட்டார். என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். யாரையும் பயமுறுத்தணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறத உண்மையை அவர் சொல்லுகிறார். சத்தியபரன் அவர். அவர் சொல்லுகிறார், பாதாளத்துல புழுக்கள், அங்கே பூச்சிக்கள் உன் படுக்கையாகவும் போர்வையாகவும் இருக்கும். ஜாக்கிரதை. பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாதாளத்தை குறித்து இன்னொரு காரியத்தை ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்கள், பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. நீ போகிற அந்த பாதாளத்திலே செய்கை கிடையாது. எதையும் செய்து எதையும் சாதிக்க முடியாது. ஏதோ ஒரு வித்தையை செஞ்சு எங்கேயாவது போய் தப்பிச்சு ஒளியலாமா? முடியாது. உன் அறிவை படித்ததினால் பெற்ற அறிவை வைத்து எதையாகிலும் சாதிக்க முடியுமா? முடியாது. இந்த உலகத்துல சில காரியம் உனக்கு ஞானமாய் தோன்றி அந்த ஞானமாய் ஏதோ சில காரியத்தை செய்திருக்கலாம். பாதாளத்திலே அது செல்லாது என்று வாசிக்கிறோம். பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாருங்க, அந்த ஐஸ்வர்யவான் பூமியில சம்பிரமமாய் வாழ்ந்தவன் அங்கே பாதாளத்துல போய் மரித்த பின்பு பாதாளத்துல கிடக்கிறான். வீட்டு வாசல்ல இருக்கிற அந்த ஏழை லாசருவை கவனிக்க தவறின அந்த ஐஸ்வர்யவானுக்கு அங்கே பாதாளம் காத்திருக்கிறது. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி, பாதாளத்திலிருந்து கெஞ்சுறான். தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி என் வீட்டு வாசற்படியில கடந்து என்னுடைய அந்த மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைய சாப்பிட்டு அங்க கிடந்தானே, அவனுடைய விரலின் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில வேதனைப்படுகிறேன். தண்ணீர் இல்லை, வேதனை. ஐயா, பாதாளத்துல வேதனை, தண்ணீர் இல்லை, தத்தளிப்பு. கெஞ்சுறான், ஐயோ அக்கினி ஜுவாலை, இந்த இடத்துல என்னால் இருக்க முடியாது. நான் வாழும் பொழுது நான் இதை யோசிக்கலையே. வாழும் பொழுது எப்படியும் வாழலாம் நினைச்சனே. புசித்து குடித்து பூரித்தீர்ன்னு சொல்ல நேற்றைய செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். வாழ்ந்தால் எப்படி வாழலாம்? இருக்கிற பணத்தை வச்சு எப்படி வேணாலும் வாழலாம். இருக்கிற பதவியை வச்சு நான் எப்படி வேணாலும் வாழலாம் நீ நினைக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, மரித்து நீ பாதாளத்துக்கு சென்றால் அங்கே எத்தனை பெரிய வேதனை என்பதை வேதம் சொல்லுகிறது. இந்த செய்தியின் நோக்கம் என்ன தெரியுமா? நீ பாதாளத்திற்கு போக வேண்டும் என்பது அல்ல, பாதாளத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். பாதாளத்திற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவரும் பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அம்மா, ஐயா, வாலிப தம்பி, வாலிப சகோதரி, உன் வாழ்க்கையில பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு
வாழ்வதற்கு இயேசு ஒரு வாய்ப்பு தருகிறார். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அங்கே பிசாசுகள் தள்ளப்படுகின்ற ஒரு இடம் இந்த பாதாளம். பிசாசுகள் தள்ளப்படும். சிலவங்க நினைச்சுக்குவாங்க, போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வெளியே வந்துடலாம். அப்படிதான் தலையெழுத்து போகணும்னா நான் போயிட்டு கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு நான் வந்துடலாம். வெளியில வர முடியாது ஐயா. பாதாளத்துக்கு போனா வெளியே வர முடியாது. அது உள்ள போகலாமே தவிர வெளியே வர முடியாது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்கள. யோபு 10ஆம் அதிகாரம் 21வது வசனம். காரிருளும் மரண அந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரம் உள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வர முடியாத தேசம். யோபுவினுடைய வார்த்தையை பாருங்க. போனால் திரும்பி வர முடியாத தேசம், இருளும் அந்தகாரம் ஆகிய அந்த தேசம், அந்த இருள் கூட ஒளி மங்கி போகிற ஒரு தேசம், மரண அந்தகாரம், போனால் திரும்ப வர முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு இடம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையிலே அவர் சொல்லுகிறதை பாருங்கள். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் அவன் நரகத்தை படைத்தார, மனுஷனுக்காக அல்ல. ஆனா அவனுடைய வேலைகளை அவன் மனுஷங்கிட்ட செய்து கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போக பண்ணி துணிகரமா வாழ வைத்து, நேற்று சொன்ன மாதிரி அவன் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்க விடாம நான் இப்படிதான் வாழுவேன்னு வாழ வைத்து கடைசியில் அவன் போகிற இடத்திற்கு அவனுடையவர்களை அழைத்து கொண்டு போகிறான். ஆண்டவர் மனுஷனுக்காக நரகத்தை படைக்கல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நரகம் உனக்காக படைக்கப்பட்டது அல்ல. தேவன் மனுஷனை நரகத்துல தள்ளுவது அவருடைய ஆசை அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த மனிதனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஒரு தரம் தேவன் உன் வாழ்க்கையில தலையிடுகிற இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து போகார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இயேசு இந்த நாளிலே உன் வாழ்க்கையில தலையிட விரும்புகிறார். பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிற அந்த பாதையை தடுத்து நிறுத்தி உன்னை ஆண்டவர் பரலோகத்திற்கு அழைக்க விரும்புகிறார். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு உன்னை கொண்டு செல்ல இயேசு விரும்புகிறார். நீங்க பாதாளத்துக்கு தப்பிச்சிடணும், எப்படியாவது தப்பிச்சிடணும். ஹல்லேலூயா. யார் அந்த பாதாளத்துக்கு போகாமல் தப்பிப்பார்கள்? யார் பாதாளத்தை ஜெயிக்க முடியும்? இயேசு ஜெயித்தார், நம்ம ஜெயிக்கணும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. பாதாளத்தை ஜெயிக்க தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். பாதாளத்துக்கு ஒருத்தரும் போக கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவரும் பாதாளத்துக்கு போக கூடாது. இந்த இரவு உங்க பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்துல எழுதணும். இந்த இரவு நீங்க தெளிவா நீங்க சொல்லணும், நான் பாதாளத்துக்கு தப்பிச்சுட்டேன்னு சொல்லணும். பாதாளம் நமக்கு உரியது அல்ல, அது பிசாசுக்கு உரியது. அவன் உங்களை கூட்டு போறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த இரவு நீங்க சொல்ல போறீங்க, இது வரைக்கும் பிசாசேன உனக்கு அடிமையா இருந்துட்டு இதுக்கு மேல நான் இயேசுவுக்கு அடிமையாக போறேன், நான் ஜெயிக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பாதாளத்தை ஜெயிக்க தேவன் இந்த இரவு நமக்கு கிருபை தருவாராக. யாருக்கு ஆண்டவர் அந்த ஜெயத்தை கொடுப்பார்? யார் பாதாளத்தை ஜெயிப்பார்? ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். வேகமாய் என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 71ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை படிக்கலாமா? 71ஆம் சங்கீதம் 20வது வசனம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவி. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்ப உயிர்ப்பித்து. சொல்லுங்க எல்லாரும், திரும்ப உயிர்ப்பித்து. எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப உயிர்ப்பித்து. அல்ல சத்தமா சொல்லுங்க, திரும்ப உயிர்ப்பித்து. ஹல்லேலூயா.
நீங்க நினைக்கலாம் நான் உயிரோட தானே இருக்கேன், என்ன திரும்ப எதுக்கு உயிர்ப்பிக்கணும்? இந்த உயிர் மீட்சி என்பது ஆன்மீக உயிர் மீட்சி. ஒரு மனுஷ வாழ்க்கையில 2 மரணங்கள் உண்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 மரணங்கள் உண்டு. ஒன்று சரீர மரணம். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், திடீர்னு பல்ஸ் எல்லாம் டவுன் ஆகி இறந்துட்டா அது சரீர மரணம். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க ரொம்ப நேரம் ஆச்சு இறந்துன்னுவாங்க, அது சரீர மரணம். எல்லாருக்கும் உண்டு. ஆனால் ஆன்மீக மரணம் வந்துடக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆன்மீக மரணம் வந்துடக்கூடாது, ஆவிக்குரிய மரணம் வந்துடக்கூடாது. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய மரணத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? அவன் வாழ்க்கையில வருகிற பாவம். பாவம் ஒரு மனுஷனை அந்த ஆன்மீக மரணத்தை ஏற்படுத்தும். ஆண்டவர் சொல்றாரு ஆதாம பார்த்து, ஆதாம் இந்த ஏதேன் தோட்டம் முழுசும் உனக்கு தான், எல்லா கனி விருட்சங்களின் கனியை நீ சாப்பிடலாம், ஆனா ஒரே ஒரு விருட்சத்தின் கனி நன்மை தீமை அறியத்தக்கதான கனி உள்ள இருக்கு, நீ சாப்பிடக்கூடாது. நீ சாப்பிடும் நாளிலே சாகவே சாவாய் என்று ஆண்டவர் எச்சரிக்கை விட்டார். பாருங்க, இந்த பொல்லாத பிசாசு ஆண்டவர் என்ன சொன்னாலும் எதிர்த்து செய்யறவன், ஆண்டவர் என்ன பேசினாலும் எதிர்த்து செய்யறவன். அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? எல்லாத்தையும் எதிர்த்து சொல்வான். ஆண்டவர் கோவப்படாதனா இவன் கோவப்படணுமா, ஆண்டவர் அங்க பொய் சொல்லாதனா இவன் பொய் சொல்லணுமா. எல்லாம் இயற்கைக்கு எதிராக, தேவ கட்டளைக்கு எதிராக செய்யறவன் தான் அந்த சாத்தான். அதனாலதான் அவனை சாத்தான் எதிரின்னு சொல்றோம். பாருங்க, நிறைய பேருக்கு அவனுடைய வலையில இருக்கிறது தெரியல, அதனாலதான் துணிகரமாய் பாவம் செய்யறாங்க, துணிகரமா வாழ்றாங்க. பிசாசு சொல்றான், நீ சாப்பிடும் நாளிலே சாக மாட்டாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாப்பிடும் நாளிலே செத்துருவப்பா. ஆனால் இவன் சொல்றான், நீ சாக மாட்ட. கர்த்தர் சொல்றாரு, நீ செத்துருவ. இவன் சொல்றான், நீ சாக மாட்ட. பாருங்க, ஏவாள் அந்த பழத்தை பறித்து அவ சாப்பிட்டு அதை கொண்டாந்து ஆதாமுக்கு கொடுத்து அவனையும் சாப்பிட வைக்கிறான். என்ன நடந்தது? அவங்க செத்தாங்களா? செத்துட்டாங்களா? சாகல. யார் சொன்னது உண்மையாயிடுச்சு? போ சாப்பிடும் நாள்ல சாவன்னு சொன்னாரே பிசாசு சொல்றான், சாப்பிடும் நாளில சாக மாட்டேன். யார் சொன்னது உண்மையாயிடுச்சு? போ பிசாசு சொன்னது. ஆனா ஆண்டவர் சொன்னது சரீர மரணம் அல்ல, ஆண்டவர் சொன்னது ஆன்மீக மரணம். நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் மனிதனை படைக்கும் பொழுது, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால மரம் செடி விருட்சங்களை எல்லாம் படைத்தார். ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலிருந்து அவைகள் முளைப்பிக்க கடவுது, பூமி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது. அழகான செடி வளர்க்கிறோம்ல, அழகான செடி இருக்கு, இங்க செடி இருக்கு, பூமியிலிருந்து அது முளைப்பிக்க இருக்குது. எனவே தான் மண்ணில் அது வளருது. நீங்க வந்து இல்லைங்க நான் அந்த மண்ணில் வளர்க்க மாட்டேன், அந்த செடியை நான் பிடுங்கி, இந்த மரத்தை நான் பிடுங்கி நான் வெளியே வச்சு வளர்ப்பேன். நீங்க மரத்தை மண்ணிலிருந்து எது அதை முளைப்பித்ததோ அதிலிருந்து அதை பிடுங்கினா 24 மணி நேரத்தில் அது செத்து போயிடும். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? எது அதை முளைப்பித்ததோ அதை விட்டு அதை பிரித்தால் அது மரித்து போகும். ஆமென். ஜலத்திலிருந்து, தண்ணீரிலிருந்து, அந்த தண்ணீர்ல இருக்கிற உயிர் வாழும் அந்த மீன்களை எல்லாம் படைக்கிறார். அந்த ஜலமானது பிறப்பிக்கட்டும் என்று சொன்னார். ஜலம் பிறப்பித்தது. எது பிறப்பித்ததோ அந்த ஜலத்திலிருந்து, அந்த தண்ணீரில் இருந்து மீனை பிரிச்சா மீன் என்னாகும்? செத்துரும். அது உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் தேவை. இந்த மரம் செடி உயிர் வாழ்வதற்கு அது மண் தேவை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதை விட்டு எடுத்தாச்சுன்னா அது செத்து போயிடும். மனுஷனை அவரே ஜீவ சுவாசத்தை ஊதி, தன் சுவாசத்தை ஊதி அவர் அவனை உயிர்ப்பித்ததினாலே, அவன் ஜீவாத்மாவானதினாலே, என்னைக்கு கடவுளை விட்டு அவன் பிரியிறானோ அன்னைக்கு அவன் செத்துருவான். அவரை படைத்த தெய்வத்தை விட்டு தமது சாயலின்படி, தமது ரூபத்தின்படி மனிதனை படைத்தாரே, அந்த மனுஷன் என்னைக்கு ஆண்டவரை விட்டு பிரியிறானோ அன்றைக்கு அவனுக்கு மரணம், ஆன்மீக மரணம் ஏற்படுகிறது. உலகத்துல ஒருவேளை உயிர் வாழலாம், உலகத்துல ஒருவேளை மூச்சையோடு கூட அவன் வாழலாம், உலகத்துல அவன் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில என்றைக்கு அவரை விட்டு அவன் பிரிந்தானோ, அவரை விட்டு அவனை பிரித்த பாவத்தை செய்தானோ, என்றைக்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அவன் மரித்து போகிறானோ அன்று அவன் வாழ்க்கையில ஆன்மீக மரணம் வந்து விட்டது. ஸ்பிரிச்சுவல் டெத். அது சரீர மரணம் அல்ல, ஆன்மீக மரணம்.
ஆன்மீக மரணம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்துட்டா பரிதாபம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பாடுகிறார், அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் கண் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து, revive me Lord, என்ன திரும்ப உயிர்ப்பீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பாவம் செய்து சிறைப்பட்டு போய் உம்மை விட்டு பிரிந்ததுனால நான் செத்து போன ஒரு வாழ்க்கை வாழ்றேன், திரும்ப உயிர்ப்பையும். இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் உங்களை திரும்ப உயிர்ப்பிக்க விரும்புகிறார். திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிறவர்கள் பாதாளத்தை ஜெயித்தார்கள். பாதாளத்தை யாரால ஜெயிக்க முடியும் தெரியுமா? அங்கே அவர் சொல்லுகிறார், அங்கே என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவி. இந்த இரவு ஒருவேளை பாதாளத்துக்கு நேரா போயிட்டு இருக்கலாம். துணிகரமான சில பாவங்களை செய்து பாதாளத்துக்கு நேரா உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கலாம். யார்தான் இந்த பாவத்தை செய்யலன்னு சொல்ல தோணுதோ, சில பாவங்களை செஞ்சு நியாயப்படுத்துறீங்களா? சில பாவத்தை செஞ்சு, ஐயா நான் மட்டும் செய்யல, அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்களே இந்த பாவத்துலதான் வாழ்றாங்க, நாங்க செஞ்சா தப்பான்னு கேட்கலாம். ஆனால் வேதத்துல கர்த்தருடைய பிள்ளையே, நியாய தீர்ப்பு நாள்ல நீ யாரை பார்த்து இந்த பாவத்தை பழகணும்னு சொல்லி யாரோ ஒருவரை நீ காரணம் காட்டுவதனால் உன்னை விட்டுவிட மாட்டார். ஜாக்கிரதை. யார் ஒருவன் பாவத்திலே வாழ்கிறானோ அவன் தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அன்பு சகோதரி, எனக்கு அருமையான சகோதரனே, பாவத்திலே வாழ்ந்து ஆன்மீக மரணம் அடைந்து உனக்கும் உன்னை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் பிரிவோடு கூட இந்த இரவு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் திரும்ப உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். திரும்பவுமாய் உன்னை உயிர்ப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 85 சங்கீதம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் அவர்களை திரும்ப உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறார். திரும்ப உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம், திரும்ப உயிர் வாழ்கிற ஒரு அனுபவம். இந்த இரவு நேரத்தில் பாவத்திலிருந்து விடுதலை பெறாமல் தேவனுடைய பிள்ளையை ஆண்டவரோடு இணைய முடியாது. பாவம் உன்னை கர்த்தரை விட்டு பிரித்து, உன்னை படைத்த சர்வ வல்லவரை விட்டு பிரித்து அவரோடு இணைய விடாமல் தடுத்து வைத்திருக்கலாம். பாவத்திற்கு அந்த வல்லமை உண்டென்றால் அது உன்னையும் தேவனையும் பிரிக்கின்ற வல்லமை பாவத்திற்கு உண்டு. நம்மை பிரித்து வேடிக்கை பார்க்கும் இந்த பாவம் இடம் கொடுக்காதீங்க. பாவம் உங்களை பிரிச்சு கொண்டு போயிருச்சோ, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. பிரிவினையை உண்டு பண்ணுகிறது. சின்ன சின்ன பாவம் தானன்னு சொல்லி 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 அந்த பாவம் வளர்ந்து படைத்த தெய்வத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போயிருச்சே. யோசித்து பாருங்களேன். சிருஷ்டித்து எவ்வளவு நல்ல அழகாய் ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்தினார். நோவாவின் காலத்துல ஜனங்கள் பெண் கொண்டு பெண் எடுத்து கலப்படமாகி உலகத்தோடு உலகமா வாழ்ந்து ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை படைச்சதுக்காக நான் மனஸ்தாபப்படுறேன். அவர் வரப்போகிறார். மனுஷனை படைத்ததுக்காக மனஸ்தாபப்பட்டவர் திரும்ப வரப்போகிறார். அவர் வருகையிலே கர்த்தருடைய பிள்ளையே, அந்த பேழைக்குள்ள வராம அந்த பேழையை விட்டு பிரிந்து எங்கேயோ தூரத்துல வாழ்ந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே தலையிட்டு திரும்ப உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த பாதாளத்தின் வல்லடிக்கு உங்களை தப்புவித்து உங்களை மீட்கிற ஒரு தெய்வம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் மீட்பர், அவர் ரட்சகர். இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே என்னை மன்னியுங்க, என்னை கிருபையினால மீட்டுக் கொள்ளுங்க. நான் பாதாளத்துக்கு போக விரும்பல. பாவம் செய்கிற ஒரு ஆத்துமா சாகும் என்று வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். பாவம் செய்யும் பொழுது ஒரு மனுஷனுடைய ஆத்துமா அவன் பாதாளத்துக்கு நேரா தன்னை விற்று போடுகிறான், தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பாதாளத்துக்கு போயிட வேண்டாம். பாதாளம் நமக்கு உரியது அல்ல. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனாலதான் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாவ பாரத்தை சுமக்கிறவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். என்னிடத்துல வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இந்த இரவு ஒருவேளை பாவம் செஞ்சு நிம்மதியை இழந்திருக்கலாம். பாவத்து நிமித்தம் நிம்மதியை இழந்து, தூக்கத்தை இழந்து, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை இழந்து, ஒருவேளை கண்களிலே கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு நாள்ல நான் கடவுளோட வாழ்ந்தேனே, ஒரு நாள் நான் எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தேன், இன்னைக்கு நான் ஆண்டவரை விட்டு நான் பிரிஞ்சுட்டேனே, எனக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை வந்துருச்சு, அதனாலதான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி நீ கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். இந்த இரவு மறுபடியுமாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். திரும்பவுமாய் தேவன் உங்களை அழைக்கிறார். நீ வா,
இயேசுவால மன்னிக்க முடியாத பாவம் என்ற ஒன்று இல்லை. அவர் மன்னிக்கிறவர், அவர் மன்னிக்கிறவர். நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். எதெல்லாம் உன் மனசாட்சிக்கு விரோதமா செய்கிறாயோ இயேசுவினிடத்துல மன்னிப்பு கேள். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பாதாளத்துக்கு நேரா போறேன். இயேசுவோடு கூட வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்குள்ள வர முடியும். இயேசு இல்லாம நம்ம ஒருவேளை இந்த உலகத்துல வாழ்ந்தா கண்ணை மூடின அடுத்த வினாடி அந்த இளைப்பாறுகிற ஸ்தலம் கிடைக்காது. யாரா இருந்தாலும் சரி, இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு அதனால கடவுள் என்ன கிறிஸ்தவனா இருக்கிறதுனால உள்ள கூட்டுப்பான்னு நினைக்க வேண்டாம். கிறிஸ்தவர்களுக்கு பரலோகம் என்று வேதம் சொல்லவில்லை. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை தேவனை அறிந்திருந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாவிட்டால், தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காவிட்டால், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாவிட்டால், பாவத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால், பாவத்தை ஜெயிக்காவிட்டால் பாதாளத்தை ஜெயிக்க முடியாது. பாதாளத்தை ஜெயிக்கணுமா? பாவத்தை ஜெயிக்கணும். ஆமென். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் ஆண்டருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் போராட்டம் நிறைய ஆயிடுச்சு. ஆண்டருக்குள்ள வர்றதுக்கு முன்னால பாவம் உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சு. கர்த்தர் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டாந்துட்டார். கடைசி வரைக்கும் பாவம் உங்களோட போராடும். தோற்று போவதற்கல்ல, நீங்க ஜெயிக்கணும். பாவ போராட்டம் வரும், நீங்க ஜெயிக்கணும். பிசாசு போராடுவான், நீங்க ஜெயிக்கணும். அல்லேலூயா. உலகம் போராடும், நீங்க ஜெயிக்கணும். அதுக்குதான் இந்த போராட்டம். அதனாலதான் இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஜெயித்தவர் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஜெயிக்கணும். நேற்று தோத்திருக்கலாம், பாவத்துக்கிட்ட நீங்க தோத்திருக்கலாம், பாவம் உங்களை ஜெயிச்சிருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு காலையில நீங்க பாவத்துல விழுந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறதுக்கு முன்பு நீ பாவம் செஞ்சிருக்கலாம். யாரா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த பாவத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு அந்த ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்க வேண்டும். பாவத்தை ஜெயிக்காம பாதாளத்தை தப்பிக்க முடியாது. இரண்டாவதாக என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கலாமா? எரேமியா 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதில்லை, தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், மரித்தவனுக்காக நீங்கள் அழ வேண்டாம், அவனுக்காக பரிதபிக்கவும் வேண்டாம். ரெண்டு கூட்டம். ஒருத்த மரிச்சு போயிட்டான், அவனுக்காக உட்கார்ந்து நீங்க அழுறீங்களா? அவர் சொல்றார், அழாதீங்க. ஆனா சிறைப்பட்டவனுக்காக அழாம இருக்காதீங்க, அழுங்க. சிறைப்பட்டவனுக்காக நீங்கள் அழுங்கள், சிறைப்பட்டவனுக்காக அழுங்கள். அவன் தன் ஜனன பூமியை காண்பதில்லை. சிறைப்பட்டு போனவங்களுக்காக அழ சொல்றார். நிறைய நேரம் நம்ம மரிச்சவங்களுக்காக அழுதுகிட்டு இருக்கிறோம், சிறைப்பட்டவர்களுக்காக நம்ம அழ தவறிட்டோம். பாருங்க, வேதத்தில் ஆண்டவர் இங்கே சொல்லுவதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. அன்றைக்கு எரேமியா தீர்க்கன் வரப்போகிற நாட்கள்ல பாபிலோனுக்கு தேவ ஜனங்கள் சிறைப்பட்டு போறாங்க. அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போறாங்க. 70 வருஷம் அவங்க சிறைப்பட்டு போறாங்க. 70 ஆண்டுகள் சிறையிருப்பு போவதற்கு முன்பு எரேமியா தீர்க்கன் மூலமாய் கர்த்தர் எச்சரிக்கிறார், நீங்க மரிச்சவங்களுக்காக உட்கார்ந்து அழாதீங்க. ஆனா பாதாளத்துக்கு நேரா போயிட்டு இருக்கிற அந்த ஜனங்கள் சிறைப்பட்டு போறாங்களே, பாவத்துல விழுந்து பாவத்தோடு பாவத்தை செஞ்சு பாவத்தை தண்ணீரை போல குடித்து வாழ்றாங்களே, அவங்களுக்காக அழுங்க, அவங்களுக்காக அழுங்க. ஏன்னா அந்த பாதாளத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு. பாதாளத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்ன தெரியுமா? வாசிங்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை படிக்கலாமா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மற்றில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும்
அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள்ளாக இறங்கி போவார்கள். பாதாளம் தன்னை விரிவாக்கி ஆவென்று கூப்பிடுகிறது. அது மட்டில்லாமல்